டேஸ்ட்டான பூண்டு ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா. நான் 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுலேயே பூண்டு சேர்த்து 1/4 கிலோ பூண்டு சேர்த்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். நான் இப்போ இதை எடுத்துகிட்டு போகிறேன். நம்ம முன்ன ஊற்றின எண்ணெயிலே கடுகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம 1/4 கிலோ எடுத்த பூண்டில் நான் பாதி மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன். மீதி அப்படியே முழு பல்ப்பு வச்சுருக்கேன். இது ரெண்டுமே நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இதுலேயே மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் நான் சேர்க்க போகிறேன். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நான் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். வெந்தயமும் கடுகும் நம்ம மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நம்ம இதிலே கரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். நம்மளை கொதிச்சிருச்சு. இந்த பொடியை நம்ம கடுகும் வெந்தயமும் போட்ட பொடியை கலந்துக்கலாம். ஃபைனலாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக. அவ்வளோதாங்க, நம்ம பூண்டு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு.